வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான ஒரு சகோதரி, திடீர்னு அந்த சகோதரி ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஏம்மா நீங்கள் அங்கெல்லாம் இருந்தீங்க, வெளிநாட்டில் இருந்தீங்க, என்னாச்சுன்னு. அது எனக்கு மகனை கரண்டி வச்சு கொட்டுனேன், நடந்த சம்பவம். வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க, அந்த தேசத்தினுடைய சட்டம் பிள்ளைகளை அம்மா அப்பா என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு. அப்போ நான் கேட்ட, இந்த பையன் போட்டு கொடுத்துட்டானா? இல்லைங்க, அவன் ஸ்கூலுக்கு போகும்போது தலையில் வீங்கி இருந்துச்சு. டீச்சர் கேட்டாங்க, இது ஏன் வீங்கி இருக்குன்னு. எங்கள் அம்மா என்ன அடித்தாங்க. சாயங்காலத்தில் அம்மா பேக்கப், வீடு மாற்றல, ஊரை விட்டே மாற்றிங்க விட்டுட்டாங்க. இன்னைக்கு அதுதான் உலகமாக இருக்குது. ஆனால் கண்டித்து உணர்த்தக்கூடிய அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் உயர்வான பாதையில் பிரயாணிக்க முடியும். அப்போ என்னையும் உங்களையும் கண்டிச்சு உணர்த்துறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர். யாருமா தெரியுமாம்மா அவருங்கள? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தா மட்டும்தான் கண்டித்து உணர்த்தக்கூடிய அனுபவம் வரும்.